அப்பா, போன வீட்ல 7 கொசு கடிச்சது இல்லப்பா. ஆனா இந்த வீட்ல 5 கொசு தான்ப்பா கடிச்சிருக்கு. இனிமே நம்ம போற வீட்ல கொசுவே கடிக்காதுல்லப்பா. அம்மா, நேத்து கொட்டடிச்சிங்களே, அப்பையில எப்படிமா 2 கைய வச்சு வேகமா கொட்டடிச்சிங்க? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல, செவனேன்னு படுப்புல. உன் பக்கம் போய் திரும்பி படுத்தேன் பாரு. ஆதி காலத்துல இருந்து தோல்பறை தான் வாசிச்சுட்டு வர்றாங்க. இப்போதான் கொஞ்சம் நவீன காலம் அப்படி மாறினதுனால இந்த மாதிரி இந்த டேப் யூஸ் பண்றாங்க. ஓகே. இதுனா வாட்டிட்டு இருக்கணும், எடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிரமம் இருக்கிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. இந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு நான் வாட்சி காமிக்கிறேன். ஓகே. தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. நம்மளுக்கு கொடுக்கறத ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. இதே வேலைதான். ஏய், இங்க தள்ளிக்க. ஏய், நீ யாரியா? ஆமாமா, எங்களை தான் இன்டர்வியூ எடுக்க ஆமா, வந்திருக்காங்க. நீ பெரிய கலெக்டர். உன இன்டர்வியூ எடுக்க வந்துட்டாங்க. ஏய், நீ என்ன அடியா? 3 மாசம் ஆச்சா வாடகை கொடுத்து? எனக்கு ஆடுறா பாடுறா வாடகை கொடுப்பான்னு சொல்லி வீடு விட்டா ஒரு இளவே காணோம். ஏய், இங்க பாரு, வாடகை மட்டும் நாளைக்கு வரலன்னு வச்சுக்கோ, சட்டி புட்டு பறந்துரும். என்ன கிறுக்கச்சி அடிச்சாடா? கொடுத்துறமா. இவனால அடுப்புல வர போட்டு விட்டனே. ஏன், என்னாச்சு? எதுவும்? ஐயா, நம்ம அந்த பக்கம் போய் எடுக்கலாங்கய்யா. கீழே இறங்கிக்கோ. இங்க என்னன்னா கரெக்டா இருக்குங்களையா? கரெக்டாக தான் இருக்கு. இங்க எதுவும் பிரச்சனை வந்துடாதே? இல்லைங்க, இங்க எதுவும் பிரச்சனை வராதுங்கய்யா. அப்ப நல்லது. எத்தனை வருஷமா இந்த கலையை செஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்க விவரம் தெரிஞ்சதுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்கய்யா. ஓ, இது மட்டுமா இல்ல வேற எதுவும் கலைகள் எல்லாம் பண்ணுவீங்களா? நாங்க இதுக்கு இது அக்கா சொன்னா நல்லா இருக்கும். அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. அது நான் எப்படிங்க சொல்றது? அக்கா 1000 பேர் முன்னாடி ஆடுறீங்க, கேமரா முன்னாடி பேட்டி கொடுக்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? சும்மா பேசுங்கக்கா. சொல்லுமா, சொல்லு. எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து நான் கரகாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் ஆட கத்துக்கிட்டேன். எங்க அத்தை பையன் தான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து சிலம்பாட்டம், கட்டைக்காலாட்டம் இதெல்லாம் மேடைகளை நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கோம். அப்போ அப்பா அம்மா நீங்க உங்க அத்தை பையன் அப்படியே பரம்பரையா இந்த கலைத்தொழிலே இருக்கீங்களோ? ஆமாங்கய்யா, அப்படியும் சொல்லலாம். ஓஹோ, உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை? எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அடுத்த கலைவாரிசுன்னு சொல்லுங்க. இதுக்கு போய் தங்கிட்டு இருக்கீங்க. ஆட்டக்காரி மாவா ஆட்டக்காரியா தானே ஆவா? என்ன கலெக்டரா ஆக போறா? அவ கலெக்டர்ல ஆக போறேன்னு சொல்றா. கலெக்டர் ஆகி நிறைய பேருக்கு வேலை போட்டு கொடுக்க போறாளாம். ஏங்க, தலைமுறையா இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு மட்டும் எப்படி கலெக்டர்? ஏன் கலெக்டர் இல்லைங்கய்யா, என் பொண்ணு வர லேட் ஆயிடுச்சுங்க. ஐயா ஒரு கேள்வி. என்ன இப்படி பாதியில விட்டு போறீங்க? நீங்க வைரல் ஆகணுமா வேணாமாண்ணே? இவன் என்ன இன்னும் உட்கார்ந்துருக்கா? அடுத்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு தாண்டி, சீக்கிரம் கிளம்பு. என்னடி ஆச்சு? பீரியட்ஸா? இல்லடி, யூரின் வருது. என்னடி யூரின் வருதா? அச்சோ, இங்க பாத்ரூம் கீத்திரம் ஒண்ணுமே குடுக்கலையேடி. மாஸ்டர், இந்த வர மாஸ்டர். மனசெல்லா போயிட்டு வாடி. சரிடி, சீக்கிரம் வந்துரு. சுந்தரம் பொண்டாட்டி தானே இவ? செமையா இருக்காளே. ஐயா, அந்த பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்பி. நீ என்ன பெரிய சீப் கஸ்டா? கேட்டவன பணத்தை நீட்டுறதுக்கு. செத்த உட்காரியான்னா சும்மா நோய பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. பயாங்கட்டு. அட விடுங்க, எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மாமா. தண்ணி குடிங்க, இந்தாங்க. நம்ம கஷ்டம் நம்மளோடய போட்டும் மாமா, நம்ம பிள்ளைக்கு மட்டும். அப்பா, இதுல பாருங்க, சூப்பரா சத்தம் வருது.
ஏய், 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 விட்டா. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டா? அதை வாசிக்காத சொல்லிருக்கல. அதுக்கு மேல ஆசை வேணுமா உனக்கு? அப்படி உனக்குதான். நடிக்காத. கொன்றுவேன் உன்னை. இனிமே அதை வாசிப்பியா சொல்லு. சொல்றதே கேட்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் எத்தனை தடவை சொல்லிருக்காரு உங்க அப்பா? கேக்குறியா நீ? விடுங்க, உங்க புள்ள தானே, உங்களை மாதிரியே கோவப்படுறா. நாளை காலைல ஒட்டிப்பா. கலெக்டர் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசுனா ஏதாவது திங்க வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். தாத்தா 2 குலோப்ஜாம். ஆமா, நீ பெரிய கலெக்டர், உனக்கு இன்ட்ரி எடுக்க வந்துட்டாங்க. ஏய், நீ என்ன அடியா? 3 மாசம் ஆச்சியா வாடகை கொடுத்து? எனத்தையும் ஆடுறான் பாடுறா. இந்த ஏரியா எங்க இருக்குன்னு பாரியா? ஒரு இடமே காணோம். காதுல கழுத்துல போட்டுருக்கு தங்கமா இருந்தாலும் அடை வச்சு படம் வாங்கலாமே. பூரா கவரிங்கில போட்டுக்கு. இனிமே கூத்தாடி கழுதிய வீடு கட்டா ரோட்ல வரைஞ்சு விடணும். நாசமா போக. கூத்தாடி கழுதிடா, கஞ்சி கத்து கழுதிங்க. அம்மா, பொழுது வேற சாஞ்சிருச்சு. ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுறோம்மா எப்படியாவது. இதைத்தானே இத்தனை நாள் இப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்க. இனிமேல அர்த்தம் நீ சொல்லுவ. இது என்ன சத்திரமா சாவடியா? 2 பேரும் கூத்தாடிங்க தானே. ஏன் வாடகை கொடுக்க துப்புல? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறதா பேசாம இருந்தேன். இனிமேல் என்னால இருக்க முடியாது சாமி. சாமடிச்சு விட்டு கிளம்பு. என் தலை எழுத்து நல்லா குடி வச்சேன். ஐ, நம்ம புது வீட்டுக்கு போறோமா? புது ஆமா செல்லம், இங்கதான் போறோம். நம்ம புது வீட்ல கொசுலாம் கடிக்காது தானே? கொசு கடிக்காது பாப்பா. அப்பா, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல தானே நம்ம வீடு இருக்கு. ஆமாம் பாப்பா, சீக்கிரம் போயிடலாம். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல தான் வீடு இருக்கு. ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம். பார்த்தேன், உங்க வீடியோ பார்த்தேன். அன்னைக்கு உங்க நிகழ்ச்சியை நேரில் பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிட்டேன். பட் உங்க இன்டர்வியூவில் தான் தெரிஞ்சது உங்க வாழ்வு கட்டமைப்பு எவ்வளோ சிரமமா இருக்குதுன்னு. உங்களுக்கு என்ன தேவை அதை சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். ஐயா மரியாதை வேணுங்கய்யா. சும்மா இருங்க. நீங்க நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? ஒரு கலையை வளர்க்குறோம். இந்த கலைனால எங்களுக்கு அசிங்கமும் அவமானம் மட்டும் தான் மிச்சம். ஒருத்தனுக்கு எது தேவையோ இல்லையோ தெரியல, சுயமரியாதை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதை இழந்துட்டு வாழணுமாயா? நாங்க சாவு வீட்டுக்கு ஆட போறோம், ஆடி முடிச்சிட்டு காசு கேட்டா சாக போற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. எதுக்கு அந்த கலை? இந்த கலைனாலயா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? எங்களுக்கு வேற பொழைச்சுக்க தெரியா? எங்க வாங்க, அங்க போலாம். பாப்பா வா போலாம். இருங்கம்மா, இருங்க. உங்க ஆதங்கம்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கலையை எல்லாராலையும் ரசிக்க முடியும்பா. ஆனா அந்த கலையை ஒரு கலைஞன் ஒன்னால மட்டும்தான்பா செய்ய முடியும். உங்களை மாதிரி 4 கலைஞன் இந்த கலையை விட்டு போயிட்டானா பிற்காலத்துல இந்த நோட்டு புத்தகத்துல தான் இந்த கலையை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அங்கீகார தரம் என்னன்னு இங்க நிறைய பேருக்கு தெரியலப்பா. அப்படி தெரியாம உணராம இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை என்னன்னு உங்க வாயாலே சொல்லிருங்க. தொடை தட்டி மார் நிமித்தி நரம்பு புடைக்கச் சொல்வேன். ஒரு மனிதனின் பிறப்பில் இருக்கும் இன்பமோ இறப்பில் இருக்கும் துன்பமோ அதில் ஒவ்வொரு நாட்டுப்புற கலைஞனின் பங்கு உள்ளது என்று.